இயேசு என்னோடு, இயேசு உன்னோடு, இயேசு நம்மோடு வா கொண்டாடு. விட்டு கொள்ளு பாவங்களை, ஏற்றுக்கொள்ளு நேரத்தை. விட்டு கொள்ளு பாவங்களை, ஏற்றுக்கொள்ளு நேரத்தை. வீடெல்லாம் ஜொலிக்குது, நாடெல்லாம் ஜொலிக்குது, உலகெல்லாம் ஜொலிக்குது இயேசுவுக்கே. வீடெல்லாம் ஜொலிக்குது, நாடெல்லாம் ஜொலிக்குது, உலகெல்லாம் ஜொலிக்குது இயேசுவுக்கே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்தது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா இல்லையா? அப்ப சந்தோஷம் வந்த ஜோக்கர்னு சொல்லவே மாட்டீங்க. காதே கேட்கல, என்ன ஜோக்கர்னு சொல்லுங்க. இல்ல நான் போறேன், நீங்க என்ன கூப்பிடவே மாட்டீங்க. நான் போறேன். சரி சரி, நீங்க என்ன ஜோக்கர்னு கூப்பிட்டீங்க. நான் உங்களுக்கு ஒரு ஷோ பண்ணி காட்டா? சரி, இப்போ பாருங்க, நான் பெரிய ஷோ ஒன்று பண்ண போறேன். அந்த ஷோ பார்த்து எல்லாரும் பயந்துருக்கு. பாக்குறீங்களா? அப்படியே இருங்க. சரி, இப்போ நான் வந்து எல்லாரும் மாய் காட்டாங்கன்னு. அப்படியே இருங்க. ஆப்ரகடாப்ரா ஆப்ரகடாப்ரா கிடிகிடிச்சு. சரி, இது மேஜிக் ஒர்க் ஆகல. சரி, நான் வேற பண்ணிட்டா, வேற காயின் மேஜிக் பண்ணிட்டா. அப்படியே இங்க பாரு, எல்லாருக்கும் இந்த காயின் தெரியுதா? எல்லாருக்கும் இந்த காயின் தெரியுதா? அப்படியே இருங்க, நான் இது மேஜிக் பண்றேன். பாருங்க, அப்படியே பாருங்க. பாயாச்சி. சரி, நான் ஷோ எப்படி பண்ண நீங்க சொல்லுங்க. சூப்பரா இருக்கா? அப்போ அதான் எனக்கு சூப்பரா இருக்கு, ஜாலி. எனக்கு கை தட்டுங்களோம். அப்போ சரி, எனக்கு ஷோ பிடிச்சிருச்சு. நான் வீட்டுக்கு போறேன். சரியா? பாய். நான் வீட்டுக்கு போறேன். பாய். புதுசா படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க. போறேன்டா. நானும் வரேன்டா. டேய், நீ எல்லாம் வேணாம்டா, நீ வந்து எங்களை பார்த்து சிரிப்பாங்கடா. நானும் வரேன். டேய், அவன் அம்மா பையன்டா. நான் நீயா பெத்து போட்டேன் அவனை. டேய், இல்ல என்னதான் நான் கொஞ்சம் ஃப்ரெண்டுடா. பார்த்து. டேய், போடா, நாளா கூட்டிட்டு போக மாட்டேன். சரி, இரு, ஒரு வாட்டி பேசுவோம் வா. டேய், நானும் வரேன். சரி, எவ்வளோ காசு வச்சிருக்க சொல்லு. டேய், என் காயத்தை நிறைய இருக்கு, கூட்டிட்டு போடா. சரி, இரு, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சீக்கிரம் நான் இங்கதான் உட்காருவேன். சரியா? சரி, உட்காரு. இங்கேதான் குழந்தை மாதிரி அழுவாரு. ஃபர்ஸ்ட் இங்கேதான் உட்காரு. சீக்கிரம் வா. சரி, உங்ககிட்ட வந்தாரு. டேய், என்கிட்ட 100 ரூபாய் தானே இருக்குது. டேய், என்கிட்ட 1000 ரூபாய் தானே இருக்கு. விஷாலே உங்ககிட்ட? என்கிட்ட காசே இல்லை. ஐயோ, காசே. படத்துக்கு போனா எவ்வளோ வேணும்? ஒரு 50,000 ரூபாய் போதும் மச்சான். 50,000 ரூபாய் வச்சேனா இந்த மாதிரி தேட்டரா கட்ட போறேன்? கட்டிடலாம். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? ஜோக்கர் கிட்ட நிறைய காசு இருக்கு போல. சரி சரி சரி, இப்போ நம்ம 3,000 ரூபாய் வேணும். சரி, ஜோக்கர் கிட்ட பேசலாம். சரியா? சரி சரி, ஜோக்கரே வா. எவ்வளோ காசு வச்சிருக்க ஃபர்ஸ்ட் சொல்லு. காசு தானே வேணும். காசு தானே வேணும். ஆமா ஆமா, இது டேய், நிறைய வச்சுக்கிறான். எவ்வளோ வச்சிருக்கான்? எவ்வா இரு, பின்னாடி எல்லாம் கட்டு கட்டாதான் இருக்கு. எடுக்கட்டான், கையில தங்க மோதிரம் வேற வச்சுக்கிறான். நீ தானே என் ஃப்ரெண்டு, நீ தானே என் ஃப்ரெண்டு. வாடா 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 போல. டேய் செந்து, இருடா செந்து. ஜோக்கரே, நீ இங்கே இரு. இங்க நில்லு. தோ விஷால் கூட நில்லு. டேய் விஷால், டேய் அழுவாத. டேய் 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 ஜோக்கரே, அழுவாதடா, எழுச்சிடா. டேய் அழுவாத, எழுச்சி. விஷால் கூட பேசிட்டு இருக்கோம் நேரம். விஷால் கூட தனியா பேசிட்டு இருப்போம். ஏய் இருடா, பெரிய மனுஷங்க பேசி தானே வருவாங்க. சும்மா சும்மா டென்ஷன் ஏத்தினே இருக்க. டேய், இந்த தடிமா என்ன கத்துருவா. டேய் கம்மனு ரா, நான் பேசு. டேய் பாத்து கூத்தாங்க. ஐயோ, டேய் போய் பேசுறா அவங்க கூட. பயமா இருக்குடா. டேய் என்னடா மச்சான், அவன்கிட்ட நிறைய காசு இருக்கு. அவனை நீ வர மாதிரி கூப்பிட்டு நம்ம அப்படியே எஸ்ஐ இல்ல
ஏய் இப்போ நான் ஒரு பிளான் சொல்லிட்டேன் கேட்க சரியா சரி மச்சான் அவனை நான் ஏமாத்துறேன் என்னன்னு சொல்லிடுங்களா சரிடா. விஜிபி போகலாம் வாட்டர் ரைடு ஐஸ் ரைடு வாட்டர் ரைடா? வாட்டர் ரைடு பறக்கிற ரைடு நீந்துற ரைடு சரி, எல்லா ரைடும் சொல்லலாம்டா அவனை ஏமாத்திடலாமா? சரி ஏமாத்திடலாமா ஏய் ஆனால் பாவம் ஏன்டா இப்படி பண்ணுறேன் சரி விட்றா, ஏமாத்திடலாம். சரி சரி இருடா, வந்துட்டான்டா, வரட்டும். வந்துட்டான்டா. சரி சரி இந்த காசை அப்படியே வச்சுக்கோ சரி நாளைக்கு நம்ம விஜிபி போகலாம் படத்துக்கு வேணாம் பிஜேபி அப்படின்னா டேய் நீந்துறது பறக்கிறது தாவுறது நிறைய ரைடு இருக்குடா வாடா நாளைக்கு போலாம் பறக்கலாமா? ஆமா ஜாலியா இருக்கும் சரி ஓ, நீ நீங்களா? என்ன பண்ற நாளைக்கு போய் காசு மட்டும் எடுத்துட்டு வா சரியா சரி என்கிட்ட நிறைய காசு இருக்கு சரி சரியா? நாளைக்கு கால் பண்ணு எனக்கு வீட்டாண்ட வந்து சரியா சரி என்கிட்ட நிறைய காசு இருக்குடா. சரி சரி ஏமாத்துனே வை. நான் ஏமாத்த மாட்டேன்டா சரி சரி நான் வீட்டுக்கு போய் நாளைக்கு வரேன். சரி வா சரி நான் போய் தூங்குறேன். வேற நாளைக்கு வேற பிஜேபி போவேன் நான் தூங்க கொஞ்சம். காலையில் ஆயிடுச்சா? காலை 9 மணி காலையில் ஆயிடுச்சா? இந்த கொக்கரை கொண்டு சவுண்ட் வர மாட்டேங்குது. காலையில் ஆயிடுச்சு. ஐயோ டைம் 9 ஆயிடுச்சு. இந்த தடிய மாதிரி ஒருத்த விட்டு போயிடுவானே. இந்த காசு அம்மா. ஐயோ காசு எங்க இது உன் வீட்டுக்கு வந்துட்டோம். ட்ரிங் ட்ரிங் சந்து டிங் 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 ஜெய் தடி மாடு கதவை தரடா. டேய் ட்ரிங் ட்ரிங் ட்ரிங். டேய் எதுக்குடா கதவு தட்டி ஊரை வாங்குற நீ தானே பிஜேபி போலான்னு. டேய் கதவு தட்டி ஏன் உயிர் வாங்குற ஃபர்ஸ்ட் நான் கதவு திறக்க தானே போறேன் 2 வாட்டி தட்ட என்ன ஆக போகுது உனக்கு சரி சரி வா போலாம். சரி இரு ஃபர்ஸ்ட் காசு எடு இந்த நீ சொன்ன அப்படியே காசு எடுத்துட்டு அப்படியே டிக்கெட் எல்லாம் கூட வந்துருமா நம்ம கூட இப்படி இப்படி இப்படின்னு சரி காசு கொடுத்தா டிக்கெட் புக் பண்ணுவேன் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுவேன் எவ்வளோ வேலை இருக்கு காசு மட்டும் எடுத்துட்டு வந்தா அப்படியே போயிடுவோமா சரி நீ சொல்றது கரெக்டு தான். சரி காசு கொடு இதோ எடுத்துன்னு போ. சரி. வா போலாம் அப்படியே வா. ஏய் நிர்ரா பெரிய மனுஷங்க சமாச்சாரத்துக்கு நீ ஏன்டா வர எனக்கு உட்காரு போ கொஞ்ச நேரம் தூங்கு வீட்டுக்கு போயிட்டு வா போ வீட்டில் வேற அம்மா சாப்பாடு செஞ்சு வச்சிருக்காங்களா வீட்டுக்கு போ சரி வரணும் சீக்கிரமா. ஏய் வரேன்டா நான் இங்கேயே உட்காருவேன் நீ வா சரிடா ஹலோ சொல்றா மச்சான். மச்சான் அவன் 50,000 ரூபாய் கையில குத்துறாடா டேய் 50,000 ரூபாவா? சரி நீ பட்டு கிளம்பி வா விஷால சரி. வரும்போது விஷால கூட்டணும் வா கிளம்பிடலாம் நம்ம நான் விஷாலே கிளம்பிடலாமா? சரி தான் மச்சான். சரி வா சீக்கிரம் போவா. மச்சான் அவன் காசு ஃபுல்லாக நம்மளுக்கே குத்துறான்டா நம்ம என்ன பண்ணலாம் அவன் ஏமாற்றி ஓட்டிடலாம் சரியா அவன் வந்தாலும் நீ இல்லைன்னு சொல்லிடு சரியா? சரி மச்சான் சரி, சொல்லி வா, காசு போயிடலாமா சரி, வாங்க, போயிடலாம் போயிடலாம், போயிடலாம். சந்தோ இவனுக்கு ஒரு கால் எடுப்பான். ட்ரிங் 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 ட்ரிங். டேய் என்னடா டேய் எங்க தான் இருக்க வாடா தடிமாடு. டேய் விஜிபி வந்து 1/2 hour ஆயிடுச்சு இன்னும் கத்திக்கினே இருக்கா டேய் என்னடா சொல்றா? டேய் விஜிபி வந்து 1/2 hour ஆயிடுச்சு நான் குளிச்சுட்டே வீட்டுக்கு வர போறோம் இப்போ என்ன பண்ணலாம் டேய் என்ன ஏமாத்திட்டு போகாதடா. டேய் ஏன் உனக்கு எதுக்குடா வாட்டர் ரைடு எங்களை மாதிரி வாலிப பசங்களுக்கு தான் அந்த வாட்டர் ரைடே கட்டி வச்சிருக்காங்க டேய் என்ன யாரா ஏமாத்துறீங்க? டேய் போடா வீட்டுக்கு போடா டேய் போடா. ಜಾಗ್ರತೆ ಮಾಟ್ಲಾ இவன் வேலை என்னை ஏமாத்திட்டு போயிட்டான். சரி காசு போனா போட்டோம் எனக்கு தான் நல்லா ஷோ பண்ண தெரியும்ல. நான் வந்து மேனேஜர் கிட்ட போய் நான் வேலைக்கு நான் ஷோ பண்ண போகிறேன் சரியா? நான் போயிட்டு நான் அழுவ மாட்டேன். நான் போயிட்டு ஷோ பண்ணுறேன். மேனேஜர் கிட்ட போய் நான் ஷோ கேட்பேன். ஐயோ ஐயோ வீடு வேற ரொம்ப தூரம் கட்டி வச்சிருக்காங்க. மேனேஜர் வீடு வேற வந்துச்சு. மேனேஜர் 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 என்னடா? மேனேஜர் உள்ள வரலாமா? வந்துதான் இருக்குவா. டேய் உன் ஜோக்கெல்லாம் என்கிட்ட கண்டா உள்ள கண்டுபிடிச்சிங்களா? சரி சரி வரேன். சரி நான் அன்னைக்கு ஷோ நல்லா தானே பண்ணேன். எனக்கு வேற எங்க ஷோ பண்ண சொல்லுங்க. ஷோலாம் இல்லை வீட்டுக்கு கிளம்பு வீட்டு கிளம்பா? அம்மா வீட்டுக்கு கிளம்பு அதெல்லாம் இல்லை எனக்கு ஷோ கொடுங்க. ஷோலாம் இல்லைடா வீட்டுக்கு கிளம்புடா மேனேஜர் சரிப்பா பேசாதீங்க. சீரியஸா பேசுறேன் திருப்பி திருக்கிறேன். மேனேஜர் நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணியா? 50,000 ரூபாய் கொடுத்தா பசங்க செலவு பண்ணிட்டு போன வரல. மேனேஜர் நான் இனிமேல் பண்ண மாட்டேன். ஏய் ஓ சொத்துக்கு வழி இல்லாத நாய் நீ பேசுற.
கெஞ்சி கேட்குறேன் டேய் போடா மேனேஜர் பிச்சைக்கார நாயே ப்ளீஸ் மேனேஜர் போடா டேய் வாட்ச்மேன் கூட்டு போங்கடா தம்பி வாடா சொல்றேன் நீ செய்யற வேலை வேணும்டா டேய் எவ்வளவு நேரம் வா வா போலாம் நான் என்ன பண்ணது இருக்கிற வேலையை போயிடுச்சு இருக்கிற காசு போயிடுச்சு யாருமே என்னை நம்ப மாட்டாங்க என்னை கை பாதிலே விட்டுட்டு போயிடுறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல ஏசப்பா நான் நேசிக்கிறேன் ஒன்றே ஒன்று இருக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டோம் எப்போ பார்த்தாலும் இந்த ஒன்று மட்டும் மிஸ் ஆகுது சரி யாருக்காச்சும் கொடுக்கலாம் எல்லாரும் என்னை ஏமாத்திட்டு போயிட்டேன் தம்பி தம்பி சொல்லுங்கடா என்ன அழுகுற நான் என்னை எல்லாரும் ஏமாத்திட்டு போயிடுறாங்கடா நான் பண்ணுறதுனே தெரியலடா அப்பா என்ன ஆச்சுப்பா அவங்களா தம்பி என்ன ஆச்சுப்பா இருப்பாருப்பா உன்னை நேசிக்கிறாருப்பா பிரச்சனை என்னன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லு நான் எல்லாரும் நேசிக்கிறேடா யாருமே நேசிக்க மாட்டாங்கடா தம்பி இந்த உலகத்துல மனுஷருடைய அன்பு சில நாள் தான்ப்பா நம்ம கலரை பார்த்தோம் பொருளை பார்த்து தான்ப்பா ஏற்படும் இந்த மூணுல ஏதோ ஒரு விஷயத்துல நீ ஏமாந்து போயிருக்க நான் வந்து நிறைய பேர் நம்பினேடா பாதியிலே விட்டு போயிட்டாங்க இருக்கிற வேலை கூட போயிடுச்சுடா என்ன பண்ணுறதுனே தெரியலடா தம்பி கவலைப்படாதப்பா சரியா நான் போயிடுறேன்டா எனக்கு வேலையே வேணாடா தம்பி அப்படி சொல்லாத எப்பவுமே அப்படி சொல்லாத ஏசப்பா உன்னை ரொம்ப நேசிக்கிறாருப்பா சின்ன பசங்க நம்ம அப்பா அம்மா கருவில் இருக்கும்போது நம்ம செத்து போயிருக்காங்க எவ்வளோ பேர் மறிச்சு போயிருக்காங்க ஆனால் இவ்வளோ பெரிய ஆள் வரையும் ஆயிருக்காங்க ஏன் ஏசப்பா சித்தம் நம்ம மேலே இருக்கு தம்பி போகடா எனக்கு வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லைடா தம்பி உனக்கு சந்தோஷம் தானே வேணும் சொல்லுப்பா நீ தேடுற சந்தோஷமும் நீ தேடுற நிம்மதியும் சமாதானம் ஏசப்பா கிட்ட இருக்குப்பா ஏசப்பாவா ஆமாம் நான் ஏசப்பாவை யாரும் எனக்கு தெரியவே தெரியாதுண்ணா ஏசப்பா உனக்கு தெரியாதா தெரியாதுண்ணா ஏசப்பா யார் தெரியுமா சொல்லுங்கடா அவர் உனக்காகவும் எனக்காகவும் இங்கே இருக்கிற எல்லாருக்காகவும் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் மறித்து உயிர்த்திருந்தாருப்பா அப்படியாண்ணா ஆமாம் நான் ஏசப்பா இந்த ஜோக்கரை நேசிப்பாண்ணா என்னை பார்த்து நிறைய பேர் செஞ்சுருக்காங்க இந்த ஜோக்கர் சொல்லியிருக்காங்க ஆனால் அவர் என்னை நேசிப்பாராண்ணா தம்பி உலகத்தில் நம்ம ஆண்டவர் பசங்க எப்படி தெரியுமா இருப்போம் உலகத்தில் வர மனுஷங்களுக்கு பைத்தியமாக இருப்போம் ஜோக்கராக இருப்போன்னு வசனம் சொல்லுது உலகத்தில் நம்ம எப்படி இருக்கோம் தெரியுமா பைத்தியமாக இருக்கணும் ஆனால் ஏசப்பா பைத்தியமாக இருக்கிற ஆட்களை தான் தேர்ந்தெடுத்திருக்காரு புரியுதா அப்படியாண்ணா ஆமாப்பா அப்போ நான் ஏசப்பா கிட்ட போன நேசிப்பாராண்ணா அவரு கண்டிப்பாக நேசிப்பாரு புரியுதா அண்ணா அப்போ நான் நேசிக்கணும்னா நான் என்னென்ன பண்ணணும் நல்லா கேட்டு நீ நேசிக்கணும்னா ஆண்டவர் உன்னை நேசிக்கணும்னா நீ வீட்டுக்கு போயிட்டு முட்டிக்கால் போட்டு ஜபம் பண்ணி நீ திருடினது போய் சொன்னது அப்பா அம்மா கீழ்ப்படியாமல் இருக்குது இதெல்லாம் ஏசப்பா சொல்லு அவர்கிட்ட போய் சொல்லி ஜபம் பண்ணி ஏசப்பா இனிமேல் இந்த தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லி ஆனால் நீ முழு மனசார சொல்லணும் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட முழு மனசாக சொல்லணும் சரியா ஏசப்பா இதெல்லாம் பண்ண என்னை நேசிப்பாருடா கண்டிப்பாக நேசிப்பார் உங்ககிட்ட பதிலும் பேசுவார் சரிண்ணா சரியா நான் போயிட்டு ஏசப்பா கிட்ட போயிட்டு ப்ரே பண்ணேன் சரியா ப்ரேயர் பண்ணு பைபிளை படி சரியா சரி நான் போகிறேன் சரி நான் போய் ப்ரே பண்ணேன் அண்ணா வேற சொல்லிட்டாரு நான் போய் ஏசப்பா கிட்ட போய் ப்ரே பண்ண போகிறேன் நான் போய் ஏசப்பா ப்ரே பண்ணேன் அன்புள்ள ஏசப்பா நான் வந்து நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் ஏசப்பா
என் வாழ்க்கையில் நிறைய பேர் ஏமாத்திட்டு போயிட்டாங்க ஏசப்பா. என்கிட்ட இருக்கிற வேலை கூட போயிடுச்சு. எனக்கு இருக்கிற ஒரே திறமை வந்து ஷோ பண்ணுறது தான் ஏசப்பா. ஆனாலும் அது என்னை விட்டு போயிடுச்சு ஏசப்பா. ஏசப்பா எனக்கு நீங்கள் சந்தோஷத்தை கொடுப்பீங்க. நான் நன்னா சொன்னார் ஏசப்பா. எனக்கு சந்தோஷத்தை கொடுங்க. எனக்குள்ளே நீங்கள் வாங்க ஏசப்பா. சரியா ஏசப்பா? நீங்களா எடுத்துங்க ஏசப்பா. ஸ்தோத்திரமாண்டவரே ஸ்தோத்திரம். சரி, எங்கள் அண்ணா வந்து இந்த பேப்பர் கொடுத்தால, அதெல்லாம் வேற பைபிள் வேற படிக்க சொன்னார். அப்படி என்ன இருக்குன்னு இதில் போய் பார்த்து பார்ப்போம். நம்ம தாயின் கருவிலே உனக்கு தெரியும். இவரு தாயின் கருவில என்னை தெரிந்து கொண்டாங்க. நீங்கள் ஊழியம் செய்யும்போது நான் வந்து தெரிஞ்சு ஊழியம் செய்யணுமா? ஓ, ஒருவேளை அந்த டாக்ஸ் எல்லாருக்கும் கொடுத்தாரு, அதான் ஊழியமா? அப்போ நான் நிறைய பேர் என்ன மாதிரி துக்கத்தோடு இருப்பாங்க. ஐயோ, அப்போ நானும் போய் எல்லாருக்கிட்டையும் இந்த இதை நான் ஒரு சுவிசேஷம்லாம் சொல்ல போகிறேன். அதெல்லாம் வந்து அப்போ அதெல்லாம் அவ்வளோ சந்தோஷம் வச்சிருக்கு போல. அப்போ நானே போயிட்டு அந்த அண்ணா கிட்ட போயிட்டு எல்லாருக்கிட்டே போயிட்டு இந்த ட்ராக்ஸ் கொடுத்துட்டு எல்லாரும் வந்து என்ன மாதிரி துக்கத்தில் இருப்பாங்க, அழுகையில் இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் நான் இதை கொடுத்துட்டு ஏசப்பாவுடைய வார்த்தையை நான் கொடுக்க போகிறேன். நான் சும்மாவே இருக்க மாட்டேன். நான் ஏசப்பா கிட்ட கொடுத்துட்டு போகிறேன். ஏசப்பா எனக்குள்ளே வந்துட்டார். எல்லாருக்கும் போய் இந்த வார்த்தை. சிஸ்டர், ஏசப்பா அவங்களை நேசிக்கிறார் சிஸ்டர். நீங்கள் இந்த வசனத்தை படிங்க. ஏசப்பா வந்து என் கண்ணீர்லாம் வச்சா தெரியுமா, என் சந்தோஷத்தை கொடுத்தாரு. நீங்கள் இந்த வசனத்தை படிங்க சரியா சிஸ்டர்? இதாங்க ஏசப்பா அவங்களை நேசிக்கிறார் சிஸ்டர். நீங்களும் இந்த பைபிள்லாம் படிங்க. ஏசப்பா ட்ரை பண்ணுங்க சரியா? படிங்க, மறக்காதீங்க. ஏசப்பா நிறைய சந்தோஷம் கொடுத்தாரு. எனக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. யாருக்கு போய் கொடுக்கலாம் இதை? என்ன பண்ணலாம் அண்ணா? எப்பவுமே கடைசியா ஒரே ஒரு ட்ராக். அண்ணா அண்ணா அண்ணா, ஏய் தம்பி, நான் எனக்கு தெரியுதாண்ணா? தம்பி தெரியுதுப்பா. அண்ணா எப்படி பாருங்க அண்ணா, ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. சூப்பர்ப்பா. அண்ணா நீங்க அன்னைக்கு என்கிட்ட ஒரு ட்ராக் வச்சீங்களா? ஆமாப்பா. அது ஏசப்பா கிட்ட பேசினாருண்ணா. நீங்க சொன்னீங்களா ஏசப்பா உன்னை நேசிக்கிறாரு. ஆமாப்பா. எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் நேசிப்பா நீங்க. அவர் என்கிட்ட பேசுறாருண்ணா. அந்த தாயின் கருவில தெரிந்து கொண்டாரண்ணா அவரு. எனக்கு என் மனசுக்குள்ள வந்தா நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்குண்ணா. எனக்கு சூப்பர்ப்பா. நான் எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. நான் என்ன பண்றேன்னே தெரியல. தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ்ண்ணா. ஆனா ஒண்ணு, இந்த ட்ராக்ஸ் எனக்கு இல்ல, ஏசப்பாவுக்கு சொல்லு. நான் சொல்லிட்டேன் ஏசப்பாட சொல்லிட்டேன். நான் அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா எனக்கு. அவர் சொல்றாண்ணா, லாஸ்ட்ல சொல்றாரு, நீ வந்து நான் அவர் ஊழியத்தை செய்யும்படி என்ன தெரிந்து கொண்டாரா நான் ஏசப்பா. ஆனா நீங்க வந்து இந்த ட்ராக்லாம் குத்தீங்களா, அதான் ஒரு ஊழியமாண்ணா? அதுவும் ஊழியம் தான். இன்னும் நிறைய இருக்கு. ஓ அப்படியாண்ணா? ஆமா. ஏசப்பா பற்றி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம போய் சொல்லணும். ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க, ஜெயிலில் இருக்கிறவங்க நான் போய் பார்க்கணும்ப்பா. சரிண்ணா. ஆனா நீங்க என் சந்தோஷத்தை நான் எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ள போறேன் சரியா? அதே மாதிரி எல்லாருக்கும் இந்த வார்த்தையை கொடுக்க போறேன் சரிண்ணா. சூப்பர் சரிண்ணா. சரிண்ணா தேங்க்ஸ். சரி தம்பி. ஆனா அன்னைக்கு மாதிரி இதோ ஒரு டாக்ஸ் இருக்கு, போய் கொடு, சந்தோஷமா கொடு. தேங்க்ஸ்ண்ணா. இயேசு உங்களை நேசிக்கிறாண்ணா. தேவனுக்கு மகிமை. சரி பிள்ளைகளா, நம்ம ஒன்று பண்ணலாமா? நம்ம எல்லாரும் ஒரு டான்ஸ் ஆடுவோமா? எல்லாரும் வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க, மேலே வாங்க. பசங்க மட்டும் வாங்கப்பா. எல்லாரும் வாங்க. ஆடலாமா? டான்ஸ் ஆடலாமா? வா வா வா, எல்லாரும் வாங்க எல்லாரும்.